எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தேனி கர்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம். சொல்லுங்க சதீஷ். சார், தொடர்ந்து இந்த அதிமுகவுல இரட்டை தலைமைக்கான சர்ச்சையானது எழுந்த வண்ணமே தான் இருக்கு. இந்த நிலையில சசிகலா அம்மையார் கூட அண்மையில பொதுவெளியில திரும்ப அவங்களுடைய கள அரசியலை தொடங்கி இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அதிமுகவுல மேலும் இரட்டை தலைமைக்கான ஒரு வழியை வழிவகுக்கிறாரா சசிகலா, இல்ல பொதுச் செயலாளர் ஆவறதுக்கான ஏதேனும் ஒரு திட்டமா வியூகமா பார்க்கலாமா? இல்ல, இப்போ அவங்க எங்களை பொறுத்த அளவுக்கு, கடற்கோடி இருக்கிற தொண்டனை பொறுத்த அளவுக்கு அவங்கதான் எங்களுக்கு பொதுச் செயலாளர். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர், தொண்டர்களால். அதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பயிலாளர் என்ன எழுதி வச்சிருந்தாருன்னா, இந்த பொதுச்செயலாளர் பதவியை கடற்கோடி தொண்டன் கையில விட்டுருவோம், அவனுக்கு யார் விருப்பமோ அவன் தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த தொண்டர்களால் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுத்தது சின்னமா அவங்க. புரியுதுங்களா? அதனால எங்களை பொறுத்த அளவுக்கு இப்பவும் சின்னமாதான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். வேற யாரையுமே அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவங்க அந்த அந்த நிர்வாகத்துக்கு வரமாட்டாங்க. அந்த நிர்வாகத்தை சரியா பண்ண முடியாது. அதே மாதிரி கடற்கோடி இருக்கிற தொண்டை பொதுச்செயலாளர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா கடற்கோடி தொண்டை அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப அந்த 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 அதிகாரம், அந்த அந்த பதவி நிர்வாகம் எல்லாம் யாருகிட்ட இருக்கணும் அப்படின்னு சின்னமானது இருக்கணும். அத நாங்க இன்னும் சின்னமாவத்தான் நாங்க பொதுச்செயலாளர் நினைக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் பொதுச்செயலாளர் சின்னமாவும் ஏத்துக்கிற மாட்டாங்க. நாங்களே ஏத்துக்கிற போது சின்னமா இப்படி ஏத்துட்டு போயிருவாங்க. இன்னொரு பதவியை கொடுத்தோன்னே சின்னமா போய் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கடற்கோடி தொண்டனுடைய மனநிலை என்னன்னு. ஏன்னா ஏமா நீங்க தான் எங்களுக்கு பொதுச்செயலாளர் சொல்லும் போது அவங்க போய் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரா ஏத்துக்கிட்டு அந்த இயக்கத்தில் இணைஞ்சிருவாங்களா? அது ஒரு காலத்தில் நடக்காது. நடக்கவும் விடவும் மாட்டேன்னாங்க. சின்னமாவை பொறுத்த அளவுக்கு அவங்க தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர். அதிமுக தொண்டன் ஒருங்கிணைந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளரை விட்டுட்டு இந்த எடப்பாடி, அதான் சொல்ல வரேன், இந்த எடுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அது மேல்மட்ட நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலர் எடுத்திருக்காங்க. கடற்கோடி தொண்டை யாருமே இவரை ஏத்துக்கலன்றதா தேர்தலில் அவங்க தொடர்ச்சியா தீர்ப்பளிக்கிறது. சார், குறிப்பா அதிமுகவை பார்த்தோம்னாவே அது ஒரு ஜனநாயக முறைப்படியான வளர்ந்த ஒரு இயக்கம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். கடைக்கோடி தொண்டனா இருந்துதான் எடப்பாடி முதலமைச்சராக கூட போயிருக்காரு. அந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் சின்ன சின்ன பதவிகள்ல இருந்து மாவட்ட செயலாளராக, அமைச்சராக இருந்து முதலமைச்சராக உயர்ந்தார். சசிகலா அம்மையார் அவர்கள் பின்னாடி இருந்து இயக்குனாங்களே தவிர அவங்க களத்துல எங்கேயுமே வெளிப்படையா அரசியல் செய்யலல்ல. அவங்களுக்கான வாக்கு வங்கி என்னன்னு ப்ரூவ் ஆகலல்ல. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி அவங்களை ஒரு தலைவரா ஏத்துப்பாங்க? சின்னமாவை பொறுத்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அம்மா அவங்களை எந்த அளவுக்கு வழி நடத்தினாங்க, எவ்வளவு பிரச்சனைகள்லாம் அம்மா அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையமான் என்று அவங்கள தேர்தலை சந்திக்க வச்சு எதிர்கட்சி தலைவராக்கி முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி எவ்வளவு எதிர்ப்பு. ஒரு பிராமண வீட்டு பெண்ணுங்க அவங்க. கருணாநிதி குடும்பம் பெரிய களவழிப்பை குடும்பம். அவங்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் சின்னம்மா. அம்மா அவர்களை சின்னம்மா தான் பாதுகாத்தாங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த நேரத்துல அம்மாவை அழகு பார்த்தா போதும், அம்மா அதிகாரம் தந்தா போதும், அவங்களுக்கு அரணாக இருக்கணும்னு இருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா எத்தனை பதவி வாங்கியிருக்கலாங்க. சின்னம்மா நினைச்சிருந்தா மத்திய அமைச்சர் பதவி வாங்கலாம், இல்ல முக்கிய அமைச்சர் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கலாம். அவங்க சொந்த பந்தத்துக்கு பூரா எல்லாருக்கும் பதவி போடாது, தேவையில்லை. அம்மா அவங்க முதலமைச்சரா இருக்கணும், அம்மாவுக்கு பாதுகாப்பா நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் இருந்தாங்க. எல்லா அமைச்சர்களையும் தேர்ந்தெடுக்கிற அவங்கதான், எல்லா எம்எல்ஏக்களும் தேர்ந்தெடுக்கிற அவங்கதான். அதே மாதிரி டெல்லிக்கு யார் போகணும் போகக்கூடாது தீர்மானிக்கிறது சின்னம்மா தான். அதெல்லாம் செஞ்சுதானே அம்மா இறப்புக்கு பிறகு இவங்க எல்லாம் போய் வரிசையில் நின்று காலில் விழுந்து அம்மா நீங்க தான் அம்மா கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும் சொன்னதெல்லாம் அந்த ஒளிநாடாக்கள் இன்னும் அது அழியாது. இன்னும் 100 ஆண்டுகள் அந்த ஒளிநாடாக்கள் அழியாது. இதே எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், அத்துணை பேரும் டெல்லியில காரியக்காரங்க, தமிழ்நாட்டு காரியக்காரங்க, அத்தனை காரியக்காரன் நின்று வரிசையில் நின்று ஒரு ஆளா காலில் விழுந்து அவங்ககிட்ட அந்த மரியாதையை பெற்று நீங்க தாமா கண்கலங்கி போறதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆளுமை இருக்க போய் தானே இவங்க எல்லாம் போனாங்க, இல்லாம எப்படி போவாங்க? அதே போல மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், இந்த இயக்கம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு குடும்ப அரசியல் கிடையாது, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் குடும்ப அரசியல் கிடையாது, சின்னம்மா அவங்களுக்கு குடும்ப அரசியல் இல்லை, அவங்களுக்கு அடுத்து அவங்க பிள்ளைகள் யாருமே இல்லை, அவங்க மயங்க யாருமே இல்லை. அப்படின்ற போது மக்களுக்காக, தொண்டர்களுக்காக அவங்க கடைசி காலம் வரைக்கும் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு.
புரியுதுங்களா? அதனால இப்ப எடப்பாடி பழனிசாமி கடக்கோடியிலிருந்து வந்தாரு, கிளைக்கழக செயலாளர் வந்தாரு, மாவட்ட செயலாளர் வந்தாரு, எம்எல்ஏ வந்தாரு. வந்தவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டோம், முடிஞ்சு 4.5 ஆண்டுகள் நீங்க பதவியில் இருந்தீங்க, அந்த பெருமை போதும். நீங்க தான் சொல்றீங்களே அடுத்து நீங்க வரலாம் தொண்டர்களை பார்த்து கேள்வி எழுப்புறீங்களே, அப்ப நீங்க விலகினாத்தான் தொண்டை வர முடியும். நீங்களே காங்கிரீட் போட்டு ஊண்டிக்கிட்டா, வேர் போட்டு நீங்களும் நின்றுக்கிட்டா, அப்ப குடும்ப கட்சியா மாறிடாதா? அதுதான் தொண்டர்கள் சொல்றாங்க. சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் இருக்கணும், அடுத்தடுத்து தொண்டர்களுக்கு வழி இருக்கணும். எத்தனையோ உழைச்சவங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, அடுத்தடுத்து அவங்கள முதலமைச்சர் ஆகணுமா இல்லையா? சின்னம்மா முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க சொல்லல, தொண்டர்கள் அதை சொல்லல. கட்சியை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு சின்னம்மாட்ட தான் இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா அந்த வாய்ப்பை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம், அடுத்து சின்னம்மா முடிவெடுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா தொண்டர்கள் எல்லாம் அதிமுக ஆதரிப்பாங்க. இல்லைன்னா அதான் முதலே சொல்லிட்டேன், யாருக்கு ஓட்டு, திமுக தவிர்த்து எல்லாத்துக்கும் ஓட்டு போடுவாங்க அதிமுக தொண்டர். திமுகவை தவிர்த்துட்டு அனைவரும் எடப்பாடி திமுக எப்படி ரெட்டலையும் தவிர்த்து வருவாங்க, அதே மாதிரி உதயசூரியன் தவிர்த்துட்டு வேற எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க, 2 பேருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. படு மோசமான தோல்வியை இந்த வட்டம் எடப்பாடி பழனிசாமி குரூப் சந்திக்கும். இந்தியாவே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு கட்சினா அது பாரதிய ஜனதா தான். அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியே இங்க வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு தெம்பும் திராணியும் உள்ளவரா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அந்த என்டிஏ அலைன்ஸையே அவர் தான் வழி நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டு சென்ற அந்த இடத்தை எடப்பாடி தக்க வச்சுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம்ல சார்? தக்க வச்சுட்டு இல்ல, நீங்க அந்த பதவியை தக்க வச்சிருக்கீங்க. பொதுச் செயலாளர் ஒரு நான் என்ன சொல்றேன், வெறுமனே நீங்களா ஒரு போலி பொதுச் செயலாளர் எடுத்தது மாதிரி போலி பொதுக்குழு கூட்டி, செயற்குழு பொதுக்குழு போலி, அதுதான் நீங்க வெறுகளால் நியமிக்கப்பட்ட புதிதான நபர்களை வைத்து பொதுக்குழு செயற்குழு கூட்டி நீ பொதுச் செயலாளர் வச்சு அந்த பதவியை தக்க வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். உனக்கு பாஜக நீதிமன்ற வழியாவும் தேர்தல் ஆணையம் உதவி பண்ணிருக்கு, அது கிடையாது. ஆனா சுதந்திரமா நீ தேர்தல் நடத்தணும்ல, தேர்தல் நடத்தினா வாக்களிக்கிறது யாரும் வாக்களிப்பா? பொதுமக்கள் தானே, கட்சிக்காரன் தானே. அதுதானே தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற வராங்க. உங்களை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்லும் பொழுது அப்ப சுய பரிசோதனை எடப்பாடி பழனிசாமி செய்யணும் இல்ல? நம்மள மக்கள் ஏத்துக்கலங்க. நம்மளுக்கு ஒரு 2000-3000 பேர் கொண்ட குழு தான் நம்மளை ஏத்துக்கிட்டு இருக்கு. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு என்ன தெரியும்? தேனி மாவட்டத்துல தொகுதி வாரியா, கிராம வாரியா பாஜகவுடைய அமித்ஷாஜிக்கு தெரியுமா? அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்த அந்த அமைச்சருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல கிராம வாரியா மக்களுடைய மனநிலை தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கூட வெளியில விடல, ஒரு எம்எல்ஏ கூட வெளியில போகல. வெளியில ஏன் போறேன்? அடுத்தவனுக்கு எதிர்காலமே கிடையாது. அப்ப நம்ம வெளியில ஏன் போறேன்? எனக்கு எல்லாம் காசு வாங்கி எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அடுத்த தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு நாங்க சொல்றோம். சந்திச்சா வெறுமனே நாங்க சொல்ல 4வது இடமோ 5வது இடமோ போயிடுவாங்க. அதனால இதைத்தான் நாங்க மத்தியில் ஆளக்கூடிய பாஜக நாங்க வலியுறுத்துறோம். இதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி, நீ ஒரு கிணற்று தவளை, நீ அதிமுக வழி நடத்த முடியாது, உன்னுடைய தலைமை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், நீ முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாதுன்னு சொன்ன பிறகுதான் நீங்க அண்ணாமலையை நீக்கினாதான் நான் என்டிஏ கூட்டணியில நான் கைகோர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நீக்கினாங்க. சரி, அண்ணாமலையை நீக்கினாலே யாரை நீக்கினாலும் அதிமுக தொண்டை ஒன்னே ஆதரிக்கணும்ல, அதுதான விஷயம். சார், எத்தனை தோல்விகளை கடந்தாலும் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்காலம் இருக்கிறது. அவர் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர். வெளியிலிருந்து குரல் எழுப்புகின்ற, போர்க்கொடி தூக்குகின்ற ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சசிகலா அம்மையாருக்கும் என்ன எதிர்காலம் இருக்கிறதா பாக்குறீங்க? என்ன எதிர்காலம்? இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்காலம் என்ன எதிர்காலம்? ஏங்க, ஒரு 3000 பேரை கண்ட்ரோல வச்சுக்கிட்டு நான் தான் பொதுச்செயலாளர் வீதி வீதியா போயிட்டு இருக்கிறவனுக்கு எதிர்காலம் இருக்குன்றீங்க. அதிமுகவினுடைய கடக்கோடி தொண்டை எப்பவும் எந்த நேரத்திலையும் சின்னமா குரல் கொடுத்தா அடுத்த நிமிஷம் அவனுடைய உத்வேகம் எந்த அளவுக்கு வரும், எந்த அளவுக்கு கூட்டம் கூடுவான், எந்த அளவுக்கு வேலை பார்ப்பான்னு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதான் சின்னம்மா அந்த வட்ட தேர்தல் சந்திப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது, எங்களுக்கு தொண்டருடைய பலம் இருக்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி சரியா இருக்கா, அவரும் இந்த 3000 பேர் கொண்ட குழுவை வச்சு சரியா தான் இருக்கிறாரு. அதுல எந்த மாற்றம் இல்லை. தேர்தலை சந்திக்கட்டும், அன்னைக்கு பார்ப்போம். நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம், எல்லா தேர்தலும் நீங்க தோப்படான்னு சொல்றோம். தோத்துதான் போறான், தோத்துதான் போயிட்டு இருக்கான். அப்படின்ற போது மறுபடியும் அவரு சரியா இருக்காரு. எதுல சரியா இருக்கிறாரு? ஒரு 2000-3000 பேரை நிர்வாகிகளை கையில வச்சவன் சரியா இருக்க முடியுமா? அதுதான் சொல்ல வரேன். தேர்தல் களத்துல நீ முகரடி வாங்குறிய, மூக்குடையிறிய. தேர்தல் களத்துல மக்கள் உனக்கு அதான் சொல்ல வரேன். இரட்டை வெற்றி சின்ன ரெட்டலை
அந்த ரெட்டலையே 4வது இடத்துக்கு கொண்டு போயிருக்கான். தேனி மாவட்டத்துல 3வது இடத்துக்கு போயிருக்கு. இதை காட்டிலேயே ஒரு அவமானம் தேவையா எடப்பாடி பழனிசாமி? அப்புறம் நான் சரியா இருக்கிறேன்னு அவர் சொல்றதும் நீங்க அதை சொல்றதும் எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.